அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரீஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இதயம் நீயே என் ஷாலு. அத்தியாயம் 6. ஷாலினியின் அம்மா அப்பா அவர்கள் வந்த காரில் ஏறிக்கொள்ள அவர்களுக்கு முன்பாக கேட்டை விட்டு வெளியேறியது ஷாலினி சித்தார்த்தின் கார். அவர்கள் வீட்டில் இருந்து வெறும் 2 மணி நேர பயணத்தில் இருந்தது லோனாவாலா என்ற அந்த ஒரு அழகான மலை பிரதேசம். சித்தார்த்தும் ஷாலினியும் பின் சீட்டில் அமர்ந்து இருக்க சுகுணாவின் அப்பா மாணிக்கம்தான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். சித்தார்த் பல முறை ஷாலினியின் பக்கம் திரும்பி பார்த்தான். அவளிடம் பேச அவன் நினைப்பதும் பின் தயங்குவதுமாக இருந்ததை ரிவர்வியூ மிரர் வழியாக மாணிக்கம் பார்த்து கொண்டுதான் இருந்தார். வெளிப்புற அழகை ரசிக்க 2 கண்கள் போதாது. அப்படி இருந்தும் ஷாலினி எதிலும் ஆர்வம் காட்டாமல் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவளின் அந்த இறுக்கம் சித்தார்த்தை அவளிடம் பேச விடாமல் தடுத்தது. சரியாக 1.5 மணி நேரம் கடந்து இருக்க அந்த மலை பிரதேசத்திற்கு போகும் முன் காலை உணவை முடித்துக் கொள்ளலாம் என நினைத்தான் சித்தார்த். மாமா, அடுத்து வர கிராண்டின் ரெஸ்டாரண்ட்ல நிறுத்துங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு போலாம் என்றவன் இப்போதும் அவளை எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்தான். தன் சின்ன எஜமானனின் தயக்கத்தை பார்த்த மாணிக்கத்துக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. சித்தார்த் பிறந்ததிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் மாணிக்கம். சித்தார்த்தின் அப்பாவிற்கு திருமணம் ஆவதற்கு 2 ஆண்டுகள் முன்பு 20 வயது மாணிக்கம் அவரிடம் டிரைவராக வேலைக்கு சேர்ந்திருந்தார். சித்தார்த்துக்கு 3 வயது இருக்கும்போதுதான் அவருக்கும் நாகர்கோவிலில் இருந்த அவருடைய மாமா பெண் வளர்மதிக்கும் திருமணம் முடிந்தது. சித்தார்த்தின் அம்மா விரைவிலேயே இறந்துவிட அவனுடைய அப்பாவும் தொழிலை பார்ப்பதில் மும்முரமாக இருக்க அவனை பெரும்பாலும் வளர்த்ததே மாணிக்கமும் வளர்மதியும் தான். அடுத்த 1 வருடத்திலேயே மாணிக்கத்திற்கு சுகுணா பிறந்துவிட சித்தார்த் அவளை தன் தங்கை என்றுதான் நினைத்தான். அவன் பேச ஆரம்பித்ததிலிருந்து மாணிக்கத்தை மாமா என்றுதான் அழைப்பான். அது இன்று வரை அப்படியே தொடர்கிறது. மாணிக்கமும் எத்தனையோ முறை, ஐயோ சின்ன எஜமா, நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம்ல என்று முடிந்தவரை கேட்டு பார்த்தார். ஏன் மாமான்னு கூப்பிடுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? வேணும்னா சார்னு கூப்பிடட்டுமா என்று ஒருமுறை சித்தார்த் கிண்டல் செய்ய, ஐயோ சாமி, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க என்று அன்றோடு அதை விட்டுவிட்டார். ஆனால் சித்தார்த் பிறந்ததிலிருந்து அவனை சின்ன எஜமான் என்று சொல்லி இன்று வரை மாணிக்கத்தால் அதை மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை. ரொம்பவும் முறைத்தால் தம்பி என்று கூப்பிடுவார். என்ன மாமா இது, ராஜாக்கள் காலமா இல்ல ஜமீன்தார் காலமா? நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தானே, எதுக்கு எஜமான் அப்படி இப்படின்னு கூப்பிடுறீங்க? நீங்களாவது பரவாயில்ல, அத்தை இருக்காங்களே, அவங்க சின்ன ராஜா சின்ன ராஜான்னு கூப்பிட்டு என் மானத்தை வாங்குறாங்க. 2 பேரும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா என்று சொல்லி பார்த்தான். ஆனால் கேட்பதாக இல்லை. தன் அப்பா சித்தார்த்தை சின்ன எஜமான் என்று அழைப்பதை பார்த்து தானும் தன் மழலையில் முயற்சி செய்தாள் சுகுணா. சுகுணா 5வது முடிக்கும் வரை சித்தார்த்தின் பெயர் அவளுக்கு தெரியாது. அவளுடைய அப்பா சின்ன எஜமான் என்றும் அவளுடைய அம்மா சின்ன ராஜா என்றும் கூப்பிடுவார்கள். வீட்டில் உள்ள மற்ற வேலைக்காரர்கள் சின்னையா என்று கூப்பிட அவள் குழம்பி போனாள். அவளுக்கு சின்னையா என்பதை ஈஸியாக இருக்க அதிலேயே ஃபிக்ஸ் ஆகிவிட்டாள். சுகுணா சின்ன வயதிலிருந்தே குறும்புக்காரி. மாணிக்கம் சித்தார்த்தின் அப்பாவுக்கு கார் ஓட்டுவது, அதோடு வெளி வேலைகள், சித்தார்த்தை பள்ளியில் அழைத்து கொண்டு போய்விட்டு திரும்ப கூட்டி வருவது என்று பார்த்து கொள்ள அவருடைய மனைவி வளர்மதியோ வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். கமலி வந்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை முதலில் குறைத்தாள். அதுவரை வீட்டு மனிதர்களைப் போல இருந்த அவர்களை வேலைக்காரர்கள் என்று உணர வைக்கவே அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி நின்று கொண்டார்கள். சுகுணாவும் அக்கவுண்ட்ஸில் டிகிரி முடித்திருக்கிறாள். அவளுக்கு வெளியே நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் அவளுடைய அப்பாதான், உன் அம்மா ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும்
நீதான் பெரிய எஜமானுக்கு தேவையானத பாத்துக்கணும். வீட்ல வேற யாரும் எதுவும் சொன்னாலும் சங்கடப்படாம அவங்க சொல்றத செஞ்சு குடு என்று அனுப்பி வைத்தார். ஊரில் மாணிக்கத்தின் அம்மா படுத்த படுக்கையாக இருப்பதால் அவர்களை பார்த்துக் கொள்வதற்காக கடந்த 1½ வருடமாக வளர்மதி ஊரில்தான் இருக்கிறாள். முதலில் ஓரிரு மாதங்கள் இங்கு அழைத்து வந்து வைத்திருந்து பார்த்தார்கள். இந்த குளிர் அவருக்கு ஒத்துக்கொள்ளாமல் போய்விடவே மறுபடியும் நாகர்கோவிலுக்கு அழைத்துச் சென்று விட்டாள் வளர்மதி. அவளுக்கும் சித்தார்த்தின் திருமணத்தை பார்க்க ரொம்பவும் ஆசை. தான் வளர்த்த பிள்ளைக்கு திருமணம் என்றபோது அவள் மனம் அதை நேரில் பார்க்க வெகுவாக ஏங்கியது. ஆனால் நடக்க முடியாமல் இருக்கும் மாமியாரை விட்டு அவளால் எங்கும் நகர முடியாது. அதனால் திருமணத்துக்குச் சென்ற சுகுணா வீடியோ காலில் சித்தார்த் ஷாலினியின் திருமணத்தை காட்ட அதை பார்த்தே அகமகிழ்ந்து போயிருந்தாள் வளர்மதி. இதையெல்லாம் நொடிப்பொழுதில் யோசித்துக் கொண்டிருந்த மாணிக்கம், சரிங்க சின்ன எஜமான் என்று சொல்லி காரை ஹோட்டலுக்கு நேர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். இவளை இப்படியே சாப்பிடாமலும் விட முடியாது. கூப்பிடலாமா? எப்படி கூப்பிடுவது என்று சித்தார்த் தயங்கிக் கொண்டிருக்க கார் நின்ற அந்த சின்ன அசைவில் கண் விழித்து கொண்டாள் ஷாலினி. இதுக்கு அப்புறம் நல்ல ஹோட்டல் கிடைக்க நேரம் ஆகும். காலையில நேரமே எழுந்துட்டதுல உங்களுக்கும் பசிக்கும். பிரேக்ஃபாஸ்ட முடிச்சிட்டு போயிடலாமா? சித்தார்த் கேட்க அவனை ஒரு பார்வை பார்த்தவள் எந்த பதிலும் சொல்லாமல் இறங்கி உள்ளே நடக்க ஆரம்பித்தாள். சித்தார்த்துக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் மாணிக்கத்துக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்தது. சுறுசுறுவென்று கொஞ்சம் கோபமும் வந்தது. என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் கூட நம்ம சின்ன எஜமான மதிக்கவே மாட்டேங்குது. நல்ல அழகான புள்ளதான், பார்த்தாலே தெரியுது நல்ல வசதியான இடம்னு. அதுக்காக இவ்வளவு திமிரா இருக்கணுமா? சித்தார்த் தம்பி முகம் எப்படி வாடிப்போ வேதனைப்பட்டார் மாணிக்கம். அவருக்கு ஷாலினியை சுத்தமாக பிடிக்கவில்லை. இந்த பொண்ணு ஐயாவோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் ஓரளவுக்கு கட்டி வரலாம். ஆனா குணம்? மாணிக்கம் யோசித்து கொண்டே நின்று கொண்டிருக்க, மாமா என்ன அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க சாப்பிடலாம் என்று சித்தார்த் அழைக்க மாணிக்கமும் காரை பூட்டிக்கொண்டு வேறொரு டேபிளில் உட்கார போனார். என்ன மாமா இது புது பழக்கம்? வீட்ல எப்படியோ, வெளியே வந்தா நாம 2 பேரும் ஒன்னா தானே சாப்பிடுவோம். சித்தார்த் கேட்க, இல்லைங்க சின்ன எஜமான் என்று ஆரம்பித்த மாணிக்கத்தை சித்தார்த் முறைக்க, இல்லைங்க தம்பி, நீங்களும் சின்னம்மாவும் சாப்பிடுங்க, நான் என்று தயங்கி நின்ற மாணிக்கத்தின் கையை பிடித்து இழுத்து வந்து தன் அருகில் சித்தார்த் உட்கார வைத்துக் கொள்ள ஷாலினிக்கு அப்பாடா என்று இருந்தது. அவனுக்கு எதிரில் அவள் உட்கார்ந்தாள். முதலில் வெயிட்டர் வந்ததும், ஷாலினி உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிடுங்க என்றவன் அவள் சொல்லி முடித்ததும் தனக்கும் மாணிக்கத்துக்கும் ஆர்டர் செய்தான். ஷாலினிக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. சித்தார்த் உடனான திருமணத்திற்கு அவள் தந்தை சம்மதம் கேட்டதும், எனக்கு எந்த கருத்தும் இல்ல, உங்க விருப்பம் எப்படியோ என்று அவள் முடித்து கொண்டாள். அவள் ஆர்வம் காட்டவில்லை என்பதற்காக அவள் அப்பா அப்படியே விட்டுவிடவில்லை. சித்தார்த்தின் அம்மா அப்பா என்று 2 பக்க குடும்பங்களை பற்றியும் அதில் இருக்கும் எல்லா நபர்களை பற்றியும் விபரமாக கூறியிருந்தார். சித்தார்த்தின் அம்மா இறந்தது. தன் ஆபீஸில் வேலை செய்த கமலியை அவனுடைய அப்பா 2வது திருமணம் செய்து கொண்டது, அவர்களுக்கு பிறந்த 3 குழந்தைகள் என்று எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார். அதைவிட சித்தார்த்தின் அம்மா அவனுடைய தாத்தா பாட்டிக்கு ஒரே வாரிசு என்பதையும் சொல்லியிருந்தார். மகள் இல்லாததால் இப்போது அவர்களுக்கென்று இருப்பது பேரன் சித்தார்த் மட்டுமே என்றும் சொல்லியிருந்தார். அவனுடைய அம்மாதான் சின்ன வயதிலேயே இறந்துவிட்டாரே தவிர அவனுடைய தாத்தா பாட்டி இருவரும் புனேயில் வேறொரு இடத்தில் அவர்களுடைய பங்களாவில் வசித்துக் கொண்டிருந்தனர். அவன் அம்மா வழி தாத்தா ராஜேஸ்வர் சிறுவயதாக இருக்கும்போதே வியாபார விஷயமாக புனேவுக்கு சென்றவர். அந்த ஊர் பெண்ணையே திருமணம் செய்து கொண்டு அங்கேயே மிக பெரிய அளவில் செட்டில் ஆகிவிட்டார். சித்தார்த்தின் அப்பா வசதி இல்லாதவர் என்றாலும் தன் ஒரே மகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில்தான் அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர்.
மகளும் மருமகனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்காக இந்த வீட்டையும் கட்டி கொடுத்து தனியாக தொழிலையும் வைத்து கொடுத்தார் சித்தார்த்தின் தாத்தா. ஆனால் அவர்கள் ஆசையில் மண் விழுந்தது போல சித்தார்த்தின் அம்மா சித்தார்த் பிறந்த கொஞ்ச காலத்திலேயே இறந்துவிட அவர்கள் இருவரும் ரொம்பவும் மனமுடிந்து போய்விட்டனர். பிசினஸையும் பார்க்க முடியாது என்று அப்போதே அதையெல்லாம் முடித்து கொண்டார் அவன் தாத்தா. சித்தார்த்தை தங்களுடன் அழைத்துச் செல்ல அவர்கள் பிடிவாதமாக இருந்தபோது சித்தார்த்தின் அப்பா அவர்கள் காலில் விழுந்து கதறினார். என் மனைவியை தான் இழந்துவிட்டேன். தயவு செய்து என் மகனையும் என்னிடமிருந்து பிரித்து விடாதீர்கள் என்று அவர் கல்லும் கரைய அழுததால் பேரனை அங்கேயே விட்டுவிட்டு வந்த இருவரும் வீட்டோடு முடங்கிவிட்டனர். சரியாக சாப்பிடுகிறார்களோ இல்லையோ, பேரனை பார்க்க மட்டும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தார்கள். கமலி வந்த பிறகு அவர்கள் வரத்து வெகுவாக குறைந்துவிட்டது. சித்தார்த்தும் அப்பாவுடனும் சித்தியுடன் நன்றாக ஒட்டி கொண்டதால் சரி, எங்கிருந்தாலும் தங்கள் பேரன் நன்றாக இருப்பான் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். சித்தார்த்தும் கல்லூரி படிப்பை முடித்ததும் கொஞ்ச நாட்கள் தாத்தா பாட்டியுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் படிப்பை முடிப்பதற்கும் அவன் அப்பா பக்கவாத நோயால் பாதிக்கப்படுவதற்கும் சரியாக இருந்தது. மேல் படிப்பு, தாத்தா பாட்டியுடன் இருப்பது என்ற எல்லா விருப்பங்களையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அப்பாவின் பிசினஸை இந்த சில வருடங்களாக ஓய்வின்றி பார்த்து கொண்டிருக்கிறான் சித்தார்த். மகளின் பிரிவால் எல்லாவற்றிலும் இருந்து ஒதுங்கிக் கொண்டவர்கள் தனிமையில் வாழ ஆரம்பித்தனர். சித்தார்த்தின் அப்பா ஷாலினியின் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர். இருந்தாலும் சித்தார்த்தின் அம்மா வழி தாத்தா பாட்டியையும் கருணாகரனுக்கு நன்றாகவே தெரியும். சித்தார்த்துக்கு தன் மகளை கொடுக்கலாம் என்று முடிவு செய்தவுடன் அவர் முதலில் சென்று பார்த்தது அவர்களைத்தான். அவர்களுக்கும் இதில் ரொம்பவும் விருப்பம்தான். ஆனால் தாங்கள் எங்கேயும் வெளியே செல்லாததால் திருமணத்திற்கு வர முடியாது என்று மறுத்து விட்டார்கள். என்றைக்கு எங்கள் பேரன் எங்களை நாடி வருகிறானோ அப்போது பார்த்து கொள்கிறோம் என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள். அதற்கு மேல் கருணாகரனும் அவர்களை வற்புறுத்தவில்லை. இப்படி எல்லா விவரங்களையும் கருணாகரன் சொல்லியிருந்தாலும் ஷாலினிக்கு யார் மேலும் எந்த அக்கறையோ அபிமானமோ வரவில்லை. அப்படி இருக்கும்போது திடீரென்று மாமா என்று இவரை இவ்வளவு உரிமையாக அழைக்கிறானே இந்த சித்தார்த். அவர் சுகுணாவின் அப்பா என்பது ஷாலினிக்கு தெரியும். சுகுணா அந்த வீட்டில் வேலை செய்யும் பெண். அவளுடைய அப்பா டிரைவர் என்ற அளவில் அவள் நினைத்து கொண்டிருக்க, இவன் இவ்வளவு பிரியமாக நடந்து கொள்வதை பார்க்க அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கணம் சித்தார்த்திடம் இதை பற்றி கேட்கலாமா என்று கூட நினைத்தாள். அப்புறம் இதற்காக அவனிடம் போய் பேச வேண்டுமா என்று அமைதியாக இருந்து விட்டாள். ஆனால் அவள் கண்களில் தோன்றிய குழப்பத்தையும் கேள்வியையும் பார்த்த மாணிக்கம் அவளிடம் இதை தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்று முடிவு செய்தார். ஷாலினி இன்னும் கொறித்து கொண்டிருக்க அந்த ஹோட்டலின் எதிரில் இருந்த ஃப்ளவர் ஷாப் சித்தார்த்தின் கவனத்தை ஈர்த்தது. எதிரில் இருந்த ஷாலினியையும் அந்த கடையையும் மாறி மாறி பார்த்தவன் ஒரு முடிவுக்கு வந்தான். ஷாலினியின் உடைக்கு ஏற்ற நிறத்தில் அவளுக்கு ஒரு பொக்கே வாங்கி தர வேண்டும் என்று நினைத்தவன், ஷாலினி, நீங்க சாப்பிடுங்க, நான் ஒரு 2 நிமிஷத்துல வரேன் என்றான். வேகமாக எழுந்த மாணிக்கம், தம்பி, எதனா வாங்கணுமா? சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று சொல்ல அவரை நாற்காலியிலேயே உட்கார வைத்தவன், மாமா, இது நான் வாங்க வேண்டிய பொருள், வந்துடுறேன் என்றவன் அடுத்த கணமே அங்கிருந்து பறந்தான். ஷாலினி சப்பாத்தியை சாப்பிடாமல் சின்ன சின்ன துண்டுகளாக்கி தட்டில் ஒரு டிசைன் உருவாக்கி கொண்டிருந்தாள். அதை பார்த்த மாணிக்கத்திற்கு சிரிப்பு வந்தது. சின்னராணி, மாணிக்கம் கூப்பிட ஷாலினி கண்டுகொள்ளவில்லை. சின்னராணி, உங்களை அப்படி கூப்பிடலாமில்ல? மாணிக்கம் மறுபடியும் கேட்க அவர் தன்னிடம்தான் கேட்கிறார் என்று புரிந்து நிமிர்ந்த ஷாலினி அவரை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள். சின்னராணி, நான் யாரென்ற குழப்பம் உங்க கண்ணுல தெரிஞ்சத பார்த்தேன். தப்பா நினைக்கலன்னா நான் பேசலாமா? அவர் கேட்க என்ன என்பது போல பார்த்தாள் ஷாலினி.
அவருக்கு அந்த ரெஸ்பான்ஸே போதுமாக இருக்க, "சின்ன ராணி, நான் உங்க வீட்டு டிரைவர் தான். இப்போ இல்ல. உங்க மாமனார் கல்யாணத்துல இருந்தே நான் டிரைவரா இருக்கேன். எனக்கு சொந்த ஊர் நாகர்கோவில். நிறைய நாட்கள் சின்ன எஜமான பாத்துக்கிற பாக்கியம் எனக்கும் என் வீட்டு அம்மாவுக்கும் கிடைச்சது. சின்னதுல இருந்தே எங்கள பார்த்து வளர்ந்ததுனால சின்ன எஜமான் என்ன மாமானும் என் வீட்டம்மாவ அத்தைன்னு தான் கூப்பிடுவாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் சுகுணாவ தன் சொந்த தங்கச்சியா தான் பாத்துக்கிறாரு. அவள நல்ல ஸ்கூல்ல பெரிய ஐயா படிக்க வச்சாலும் அவருக்கு உடம்பு முடியாம போனதுக்கு அப்புறம் அவளோட படிப்பு தேவையானதுன்னு எல்லாத்தையுமே சின்ன எஜமான் தான் பார்த்து பார்த்து செய்யறாரு. சின்ன எஜமான் கடவுள் மாதிரி. தன்னை கும்பிட வர்றவன் ஏழையா பணக்காரனான்லாம் பார்க்காம எல்லோருக்கும் காட்சி கொடுக்கிற கடவுள் மாதிரி. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு மட்டும்தான். மாணிக்கம் சில வரிகளில் மொத்தத்தையும் சுருக்கமாக சொல்லிவிட, அவர் கண்களில் மின்னிய நன்றியையும் அன்பையும் பார்த்த ஷாலினி அசந்து போனாள். இந்த கொஞ்ச நாட்களாக அவள் பார்த்ததில் சித்தார்த் எல்லோரிடமும் மிகவும் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்கிறான். அவனை ஏமாற்ற நினைக்கும் சித்தியிடம் கூட மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்கிறான். இவ்வளவு பெரிய தொழிலை நடத்துபவனுக்கு முதுகுக்கு பின்னால் அவன் சித்தி நடந்து கொள்ளும் விதம் தெரியாமலா இருக்கும் என்ற யோசனையும் வந்தது அவளுக்கு. அவள் யோசனையை கலைப்பது போல அவள் முன் அவளுக்கு மிகவும் பிடித்த ஏசியாட்டிக் லில்லிஸ் பூக்களை சுமந்த மூங்கில் கூடையுடன் நின்றிருந்தான் சித்தார்த். அவளுக்கு ஒரு கணம் இருக்கும் இடம் மறந்து சந்தோஷம் குடிகொண்டது. அவன் கொடுப்பதற்கு முன்பு ஆசையுடன் அதை கையில் வாங்கிக் கொண்டாள். சித்தார்த் கண்கள் மின்ன அவளை பார்த்து கொண்டிருந்தான். பூக்களை அவள் ஆசையுடன் தடவி பார்த்தாள். இதுல வேறு கலர் கூட கிடைக்குமா? மென் குரலில் அவள் கேட்க, ஓரிரு முறை அவள் குரலை கேட்டிருந்த மாணிக்கம், இது சின்னராணியின் குரல்தானா என்று அதிர்ந்து போய் நின்றார். ஏனென்றால் இப்போது அவர் கேட்ட அந்த குரல் அவ்வளவு அழகாக இருந்தது. அதிலும் இதுவரை அவர் அவளுடைய கடுகடுவென்ற முகத்தை மட்டுமே பார்த்து இருந்தார். இப்போது கையில் இருக்கும் பூக்களுக்கு இணையாக போட்டி போடும் அவளுடைய முகத்தை சித்தார்த் பார்த்து கொண்டிருக்க, மாணிக்கமும் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அடேங்கப்பா, இந்த பூக்களுக்கும் சின்னராணி முகத்துக்கும் எந்த வித்தியாசமும் தெரியலையே என்றது அவர் மனது. சட்டென்று சுயநினைவுக்கு வந்த சித்தார்த், இது மட்டும் இல்லைங்க ஷாலினி, இன்னும் நிறைய வகையான பூக்கள் அங்கு இருக்கு. உங்களுக்கு பார்க்க விருப்பம்னா வாங்க போகலாம் என்று அவன் சொல்ல அடுத்த வினாடியே ஓடிப்போய் கைகளை கழுவி கொண்டு வந்தாள். சிறு சிரிப்புடன் அவளை அழைத்து கொண்டு ரோட்டின் அடுத்த பகுதிக்கு சித்தார்த் வர மான் போல துள்ளிக்கொண்டு அந்த கடையை அடைந்திருந்தாள் ஷாலினி. சித்தார்த் பார்த்ததிலிருந்து அவள் எதிலும் சுவாரஸ்யம் காட்டாமல் சிடுசிடுவென்று இருந்தாள். ஆனால் இப்போது அவளிடம் தெரிந்த சுறுசுறுப்பும் ஆர்வமும் அவனை பிரமிக்க வைத்தது. சித்தார்த்துக்கு செடி கொடிகள் மரங்கள் பூக்கள் என்று எல்லாவற்றின் மேலும் மிகுந்த விருப்பம். ஷாலினியும் பூக்களை மிகவும் விரும்புவாள் என்பது அவனுக்கு தெரியாது. அவளின் முகத்தையும் உடையையும் பார்த்தவன் அவளுக்காக அந்த பூக்களை வாங்கி வர, ஷாலினியிடம் ஏற்பட்ட இந்த மாற்றம் அவனை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. பட்டாம்பூச்சியாய் எல்லா பூக்களையும் சுற்றி வந்தவள் இன்னும் கொஞ்சம் பூக்களை வாங்கி கொண்டு கிளம்ப மனமே இல்லாமல் அங்கிருந்து கிளம்பினாள். அப்போதே சித்தார்த் இனி வீட்டில் நிறைய பூச்செடிகளை வளர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். இருவரும் அங்கிருந்து காருக்கு வர மாணிக்கம் டிரைவர் சீட்டில் ஏற போனார். மாமா, நீங்க பின்னாடி உட்காருங்க, நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன் என்ற சித்தார்த்திடம், வேண்டாம் தம்பி என்று மாணிக்கம் எவ்வளவோ மறுத்து பார்த்தார். அதை துளியும் சட்டை செய்யாமல் டிரைவிங் சீட்டில் போய் உட்கார்ந்தான் சித்தார்த். 2 மணி நேரமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க நிறுத்தாம. கண்டிப்பா கொஞ்சம் டயர்டா இருக்கும். பேசாம போய் ரெஸ்ட் எடுங்க என்று அவன் வண்டியை ஸ்டார்ட் செய்ய ஷாலினி முன் சீட்டில் வந்து உட்கார்ந்தாள். சித்தார்த்தின் கார் நீரூற்றுகள் மெலிதாக கசிந்து கொண்டிருக்கும் மலையின் சரிவிலிருந்து மேலே ஏற ஆரம்பித்தது. கமலி மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்க அப்போதுதான் தீபா கண் விழித்தாள். அவள் எதிரில் ஒரு ட்ரே நிறைய அடுக்கி வைக்கப்பட்ட நகைகளுடன் கமலி அமர்ந்திருக்க,
எழுந்து உட்கார்ந்த தீபாவின் கண்ணில் முதலில் பட்டது ஒளிவீசிக் கொண்டிருக்கும் ஷாலினியின் நகைகள்தான். துள்ளி குதித்து பெட்டில் இருந்து இறங்கியவள் ஒரே பாய்ச்சலில் அந்த ட்ரேயை எடுத்து அதில் இருந்த நகைகளை அள்ளி அள்ளி பார்த்தாள். அவள் கண்கள் பேராசையிலும் ஆனந்தத்திலும் மின்னல் அடித்தது. பிறகு அம்மாவிடம் திரும்பியவள், அம்மா சூப்பர்! அந்த பேய்கிட்ட இருந்து நான் கேட்ட நெக்லஸ் மட்டும் இல்லாம நீ சொன்னபடியே எல்லா நகைகளையும் வாங்கிட்டு வந்துட்ட. எப்படிம்மா இத சாதிச்ச? எப்படி அவ குடுத்தா? சந்தோஷத்தில் அவள் குரல் கூக்குரலாக மாறி அந்த வீடு முழுவதும் எதிரொலித்தது. அவளுக்காக காஃபி கொண்டு வந்து கொண்டிருந்த சுகுணாவின் காதுகளிலும் அவளுடைய சந்தோஷ கூப்பாடு தெளிவாக கேட்டது. உள்ளே எட்டி பார்த்தவளுக்கு திக்கென்று இருந்தது. பாவம் சின்னம்மா, இது அவங்க நகை. ஆனா இனிமே இதையெல்லாம் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. முதலை வாயில் விழுந்த இறை மாதிரிதான். ஷாலினிக்காக ரொம்பவும் வருத்தப்பட்டாள் சுகுணா. இப்போது அங்கே போனால் நன்றாக இருக்காது என்று நினைத்தவள் சமையலறைக்கு திரும்பி விட்டாள். ஏன், சின்னம்மாவுக்கு காப்பி கொடுக்கலையா கேட்டாள் சமையல்காரி. இல்ல, இப்ப அங்க போக வேண்டாம், அவங்களா கூப்பிடுவாங்க. ட்ரேயை வைத்துவிட்டு தோட்டத்துக்கு சென்றாள். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பது போல நகைகள் கைக்கு கிடைத்ததும் மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட்டு குளித்து வந்து மேக்கப் போட ஆரம்பித்து இருந்தாள் தீபா. அவளுக்கு இப்போதே அந்த நகைகளை ஒவ்வொன்றாக அணிந்து போட்டோ எடுத்து இன்ஸ்டாவிலும் தன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பிலும் பகிர வேண்டும். சரியான திண்ணிப்பண்டாரமான தீபா காலை உணவை கூட தவிர்த்துவிட்டு இந்த வேளையில் குறியாக இருந்தாள். கமலியும் 2-3 முறை அழைத்து பார்த்துவிட்டு அவள் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பாதவளாக ஒதுங்கிக் கொண்டாள். சித்தார்த்தின் கார் ரேடிசன் முன்பு வந்து நிற்க உடனே 2 பணியாளர்கள் ஓடி வந்தனர். அவன் முன் வந்து பணிவாக நிற்க கார் சாவியை கொடுத்தான் சித்தார்த். அதில் ஒருவன் காரின் டிக்கியை திறந்துவிட மற்றொருவன் அதிலிருந்த பைகளை எடுத்துக்கொண்டு வாங்க சார் என்று அந்த பெரிய கண்ணாடி கதவை நோக்கி அழைத்துச் சென்றான். இன்னொருவன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து போய்விட்டான். மாணிக்கத்தை அவருக்கென்று புக் செய்யப்பட்டிருந்த அறைக்கு ஒருவன் அழைத்துச் செல்ல பேக்கை எடுத்துக்கொண்டு வந்தவன் சித்தார்த்தையும் ஷாலினியையும் 4வது மாடியில் அவர்கள் புக் செய்திருந்த சூட்டிற்கு அழைத்து வந்தான். ஷாலினி வேறு எதிலும் பெரிதாக அக்கறை காட்டாமல் தன் கையில் இருந்த பூக்களின் மீது கவனமாக இருந்தாள். அவர்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கப்பட இருவரும் அதை எடுத்துக்கொண்டனர். சற்று நேரத்தில் இருவரும் ரிஃப்ரெஷ் ஆகி வெளியே வர மதியம் ஆகியிருந்தது. 3 நேரமும் பஃபெட் மீல் அங்கு வழங்கப்பட்டது. ஷாலினியும் தன் பெற்றோருடன் சில நாடுகளுக்கு சென்று இருக்கிறாள். ஆனால் இங்கு உணவு மிகவும் தனித்துவமாக இருந்தது. அவள் மனநிலையும் ஓரளவுக்கு நன்றாக இருந்ததால் உணவை விரும்பி சாப்பிட்டாள். அதன் பிறகு மாணிக்கத்தை ஓய்வெடுக்கச் சொன்ன சித்தார்த் ஷாலினியை வெளியே அழைத்துச் செல்ல முடிவெடுத்தான். சிவாஜி மகாராஜாவின் வரலாற்று சிறப்புமிக்க லோகாகட் கோட்டையும் நாராயணி தாம் கோவிலும் அவனுக்கு மிகவும் பிடித்த இடம். ஆனால் ஷாலினிக்கு தண்ணீர் மிகவும் பிடிக்கும் என்பதால் படிகளில் வழிந்து ஓடும் தண்ணீருடன் பார்க்க மிக அழகாக இருக்கும் பூசி டேமுக்கு அவளை அழைத்துச் செல்ல விரும்பினான். அதை ஷாலினியிடமும் தெரிவிக்க அவள் எந்த கருத்தும் சொல்லாமல் கையில் ஒரு அழகிய பூவுடன் எழுந்து நின்றாள். வெளியில் பன்னீர் துளிகளாய் வானம் தூறிக்கொண்டிருக்க இருவரும் வெளியே வந்தனர். அவர்கள் வெளியே வருவதற்கும் ஹோட்டல் டிரைவர் காரை கொண்டு வந்து அவர்களுக்கு முன் நிறுத்துவதற்கும் சரியாக இருந்தது. கொஞ்ச நேர பயணத்தில் அவர்கள் அந்த டேமுக்கு வந்து சேர்ந்தனர். தண்ணீரை பார்த்ததும் ஷாலினியின் மனது மறுபடியும் இதமாக மாறியது. சிறு தூறலுடன் படிகளில் வழிந்தோடும் நீரும் டேமில் இருந்த நீரும் கண்கொள்ளா காட்சியாக இருக்க அவள் தன்னை மறந்து அதை ரசித்து கொண்டே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். சித்தார்த் கைகளை கட்டியபடி அவளையே ரசித்து கொண்டிருந்தான் என்பதை விட அவளை கவனமாக பார்த்து கொண்டான் என்பதுதான் சரியாக இருக்கும். உற்சாக மிகுதியால் படிகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்த ஷாலினி தூரத்தில் தேங்கி இருக்கும் நீரை பார்த்து கொண்டே படியில் கால் வைப்பதற்கு பதிலாக பக்கவாட்டில் இருந்த கல்லில் காலை வைத்தாள்.
ஏற்கனவே தண்ணீர் ஓடி ஓடி வழுவழுப்பாக இருந்த அந்த பாறை நொடியில் சறுக்கு மரமாக மாற ஷாலினி சமாளிக்க முடியாமல் தன் நிலை இழந்து பள்ளத்தில் விழப்போனாள். பார்த்து கொண்டிருந்த சித்தார்த் பதறிப்போய் அவளிடம் ஓடி வந்தான். அதே நேரம் அவனுடைய மொபைல் போன் ரிங் ஆனது. ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. அவள் விழப்போன கடைசி நொடியில் தன்னுடைய முழு பலத்தையும் கொடுத்து அவளை தாங்கி பிடிக்க இருவரும் அந்த படிகளில் விழுந்து உருண்டனர். அப்போதும் அவளுக்கு அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக சித்தார்த் அவளை தன்னோடு இறுக்கி அணைத்து கொண்டான். இப்போது ஷாலினிக்கு பயம் இருந்த இடத்தில் படபடப்பு உருவானது. அவன் தன்னை தாங்கி பிடித்ததோடு விட்டு இருக்கலாம். உருளும் போது வேண்டுமென்றே அவன் கைகளால் தன்னை சுற்றி இறுக்கமாக கட்டிக்கொண்டிருக்கிறான். அதோடு அவள் தலையையும் அவன் கழுத்துக்குள் வருமாறு இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் வேண்டுமென்றே செய்கிறான் என்ற கோபம் அவள் கண்களை மறைத்தது. அவனுடைய நெஞ்சின் படபடப்பு, இதய துடிப்பின் ஓசை அவளுக்கு நன்றாக கேட்கவும் அவளுக்கு இன்னும் கோபம் அதிகமானது. இவனுக்கும் எனக்கும் என்ன இருக்கிறது? எனக்காக இவன் ஏன் இவ்வளவு துடிக்கிறான் என்ற எரிச்சலில் சமாளித்து நின்ற அடுத்த நொடியே அவனை தள்ளிவிட்டாள். அதை சற்றும் எதிர்பார்த்திராத சித்தார்த் பேலன்ஸ் தவறி தடுமாறி தள்ளாடி நின்றான். நின்றவன் குழப்பத்தோடு ஷாலினியை பார்க்க அவள் கண்களில் கோபத்தையும் அதை மீறி அருவருப்பும் அப்பட்டமாய் மின்னிக் கொண்டிருந்தது. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆபத்துல இருக்கும் சந்தர்ப்பத்தை உபயோகிச்சு ஒரு பொண்ணை தொட நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீறினாள் ஷாலினி. சித்தார்த்தின் சர்வமும் நடுங்க ஆரம்பித்தது. இரண்டாவது முறையாக அவள் கண்களில் இருந்து வெளிப்பட்ட அருவருப்பான பார்வை, அதோடு இப்படி மோசமான வார்த்தைகளை அவன் இதுவரை கேட்டதே இல்லை. எத்தனையோ சிக்கல்களை தொழிலில் எதிர்கொண்டவனால் ஒரு சின்ன பெண்ணின் வார்த்தைகளை தாங்க முடியாமல் அப்படியே மண்டியிட்டு நிலத்தில் உட்கார்ந்தான் சித்தார்த். ஷாலினி வெறுப்புடன் அவனை பார்த்து கொண்டிருக்க, தம்பி என்ற அலறலுடன் அவனை நோக்கி ஓடி வந்தார் மாணிக்கம். தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.